ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி ஜோன். சொல்லணும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சம்பவம், என்ன அது விக்கல் விக்ரம் இதெல்லாம் உங்களுக்கு தேவைதானான்ற மாதிரி இருந்துச்சு. என்னென்னா நைட்டு வந்துட்டு விக்கல் விக்ரம் அண்டு நம்மளோட வியானா சுபிக்ஷா 3 பேர் பேசிகிட்டு இருக்காங்க. இந்த வயல்காடில் வந்து வரப்போகிற விஷயங்கள், ஏன்னா அவங்க வந்தாங்கன்னா ஒதுக்கிலாம் வச்சிடக்கூடாது. ஏன்னா போன வாட்டி பற்றியாக ஒதுக்கி வச்சதுனால அது அவங்களுக்கு பெரிய ஆப்பாக போயிடுச்சு. இந்த வாட்டி அந்த தப்பு நம்ம பண்ணிடக்கூடாது, அவங்களோட ஒட்டி உறவாடணும், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பேசிகிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் ஹவுஸ் ஹோல்ட் ஒர்க்கில் வியானா வந்துட்டு கொஞ்சம் சோம்பேறித்தனமாக இருக்குது அப்படின்ற விஷயங்கள் வந்து நம்ம விக்கல் விக்ரம் சொல்லிட்டு இருந்தார். திடீர்னு பார்த்தா ஒரு குண்டு தூக்கி போகிறார். நீ வந்து பேசாமல் எஃப்ஜேவை லவ் பண்ணுறேன்னு கேட்குறாரு. அது கரெக்டாக போகும், இந்த ஷோவில் வந்து சக்ஸஸ் ஆகணும். அந்த பொண்ணு அப்படியே இன்னது நான் அவங்கள அண்ணன் கூப்பிட்டுருங்கண்ணா, ஒருத்தர் அண்ணான்னு சொன்னால் தான் தப்பு, நீ வரப்போகிறவங்கள தான் அண்ணன் தான் சொல்லிட்டு இருக்க, அதனால் திடீர்னு ஏதாவது ஒன்று திரும்ப உனக்கு ட்ரை பண்ணி பாருன்னும் போது சுபிக்ஷா அங்கேருந்து இந்த பொண்ணு பார்க்கறதுக்கு ஹீரோயின் மாதிரி இருக்குது, அவன் அளவுக்கு அவன்லாம் இந்த பொண்ணுக்கு ஒருத்தே கிடையாதுன்ற மாதிரி அந்த பொண்ணு கலாச்சிருச்சு. ஆனால் இவருக்கு இந்த வேலை தேவையான்னு கேட்குறான். இவர் வெளியில் வந்து டைரக்ஷன் பண்ணார்னா உள்ளே வந்து டைரக்ஷன் பண்ணிட்டு இருக்கா. அது குசுன்னு நைட்டில் வந்து வியானா கிட்ட நீ எஃப்ஜேவை லவ் பண்ணுற மாதிரி பண்ணு, இந்த ஷோ சக்ஸஸாக போகுமா. எஃப்ஜே என்ன வேலை பண்ணிகிட்டு இருக்காப்புல, அவர் மேலே எவ்வளோ பிரச்சனைகள் போயிட்டு இருக்குது. ஒரு இதுவும் பண்ணுறதுக்கு காலையில் கூட வந்து பிக் பாஸ் வந்து தமிழ் படிப்பீங்கன்னு கேட்குறாரு. அவர் படிப்பேன் டியூடா, நேற்று தான் வந்து அண்ணன் டியூட்லாம் பேசாதீங்க, எங்கேருந்து இந்த தைரியம் வந்துச்சுன்னு சொன்னாங்க, திரும்ப இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கீங்க. இந்த மாதிரி ஆட்டிடியூட் பர்சனை போயிட்டு இவர் இந்த அம்மா கூட கோத்து விட்டு ஒரு வேடிக்கை பார்க்குறதுக்கு. விக்ரம் சூப்பராக பண்ணுறீங்க விக்ரம், உங்களை வந்துட்டு சரி ஓகே, உங்களால் என்ன பண்ண முடியும் அதெல்லாம் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி வந்து நிறைய பேர் கருத்து தெரிவிக்கிறாங்க. ஸோ நீங்கள் உங்களோட கருத்து சொல்லுங்கள். இங்கே விக்ரமுக்கு இது தேவையா? இவர் வந்துட்டு எஃப்ஜே வந்துட்டு வியானா கூட கோத்து விட பார்க்குறாரு. அப்படி சப்போஸ் கோத்தா என்ன ஆகும்? ஐயோ நினச்சி பார்க்க இல்லை, பயமாக இருக்குது. ஏன்னா இந்த பொண்ணு க்யூட்டாக பண்ணுறன்னு ஒரு வேலை பண்ணிகிட்டு இருக்குது, அவர் எப்பயுமே அரகண்ட்டு, ரெண்டும் சேர்ந்தா அவ்வளவு தான். எனக்கு என்னமோ இந்த விக்கல் விக்ரம் வந்துட்டு இந்த வியானாவை வந்து சரி ஆதரி இந்த மாதிரி தான் வந்துட்டு எஃப்ஜே கூட இருந்ததுனால போயிடுச்சு, வியானாவே நைஸாக இந்த மாதிரி அமுச்சு விட்றோம், ஏன்னா இந்த பொண்ணு கொஞ்சம் ஓட்டு வாங்குற மாதிரி இருக்குது மக்கள் மத்தியில் அப்படின்ற மாதிரி நினச்சி ஒரு சகுனி வேலையை பண்ணுறாரோ அவ்வளோ தோணுது. சரி, உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் தட்டி விடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் நண்பர்களே.